எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தான ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அஅராஃப் எனப்படும் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பு வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுள்ளானோ அவற்றை சரியான முறையிலே விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த வசனம் ஆடை கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறது. எல்லா மதத்திற்கும் என்று அவரவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலான உடை பழக்க வழக்கங்கள் உண்டு. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வகையான உடை கலாச்சாரம் இருக்கும், மொழி ரீதியான வித்தியாசங்களோடு. மத ரீதியான வேறுபாடுகளும் ஆடைகளில் இருக்கிறது உண்டு. இந்த வசனம் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியை பற்றி பேசுகிறது. இது எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், யாபனி ஆதம், ஆதத்தின் சந்ததியர்களே, ஆதத்தின் மக்களே என்று இந்த வசனம் தொடங்குகிறது. சாதாரணமாக குர்ஆனை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா மனிதர்களை அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து அழைக்கிறது உண்டு. பொதுவாக மனிதர்களே என்றும் கூட அழைக்கிறது உண்டு. நம்பிக்கை சார்ந்த அழைப்பு என்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சில விஷயங்களை சொல்றது உண்டு. அதே மாதிரி யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று பொதுவாக அழைப்பு கொடுத்து சில விஷயங்களை அல்லாஹ் எடுத்து சொல்வதும் உண்டு. இந்த இடத்துல அந்த வழக்கமான மனிதர்களே என்கிற அழைப்பும் இல்லாமல், இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற அழைப்பும் இல்லாமல், ஆதத்தின் சந்ததியர்களே, ஆதமனுடைய பிள்ளைகளே என்று தொடங்குது. இதிலேயே நமக்கு ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. என்ன கருத்து தெரியுமா? இந்த முந்தைய வசனங்களில் சொர்க்கத்தில் ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து உலவ விட்டிருந்த சமயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளை போட்டிருந்தான். நீங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ளே எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு மரத்துக்கு பக்கத்தில் கூட நீங்கள் நெருங்கவே கூடாது, அது பக்கத்திலே போகக்கூடாது. அப்போ அது என்ன, ஹராமான பழம் விளையக்கூடிய மரமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பரீட்சை வைக்கிறான், ஒரு சோதனை வைக்கிறான். என்ன சோதனை? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய பண்பு இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு. அதே நேரத்தில் ஷைத்தானும் அங்கதான் உலாவிட்டு இருந்தான். சொர்க்கத்தில் ஆதமும் ஹவ்வாவும் எங்கே இருந்தார்களோ அங்கதான் ஷைத்தானும் இருந்தான். இருந்துதான் அவங்க 2 பேரையும் வழிகெடுத்தான். இவர்கள் இருவரும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகிறார்களா, இல்லை அல்லாஹ்வாகிய என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களா என்கிற சோதனை மனுஷனுக்கு ஆதம் நபியின் மூலமாக முதல்லேயே சொர்க்கத்திலேயே வைக்கப்பட்டுச்சு. அந்த சோதனை தான் இந்த குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் மட்டும் போகக்கூடாது. ஒரு ஆர்டர், ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியும் பண்பு இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு என்று பார்ப்பதற்காக. மற்றபடி அந்த மரம் என்பதோ அந்த மரத்தினுடைய பழங்கள் என்பதோ ஹராமான விஷயம் அல்ல. ஒரு ஹராமான விஷயம் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹராமான உணவு அல்லது ஒரு ஹராமான செயலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அங்கே விஷயத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, ஆதம் நபிக்கும் ஹவ்வாவுக்கும் ஒரு சோதனை வைக்கிறான். தன்னுடைய கட்டளைக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிவார்கள் என்கிற கட்டளை. அதனால இந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட நெருங்காதீங்க என்று சொல்லியிருந்தான். ஷைத்தான் இந்த இடத்தில் அவர்களை குழப்பி திசை திருப்பி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதிலிருந்து தனக்கு கீழ்ப்படிய வச்சான். எப்படி? இந்த மரத்துக்கு பக்கம் ஏன் தெரியுமா அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான்? இந்த மரத்தினுடைய பழத்தை நீங்கள் சாப்பிட்டா இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க. சொர்க்கத்தில் உங்களை நிரந்தரமாக வைக்கிற ஐடியா அல்லாஹ்வுக்கு இல்லை. நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னாக்கா நிரந்தரமாக இருந்துருவீங்க. அதனால தான்
இதை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று அவருடைய குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கனியை சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட வச்சதன் மூலமாக அவர்களுடைய அந்தரங்கம் வெளிப்பட்டது, மறைவிடங்கள் மானப்பகுதிகள் வெளிப்பட்டன. அவ்விருவர் அது பதத்து சௌஆத்துஹுமா, அவ்விருவர்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளியாகிவிட்டன. இப்போ அவங்க இலைகளை கொண்டு தங்களுடைய மானத்தை மறைத்தார்கள் என்றெல்லாம் சொர்க்கத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான். இப்போ இங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதத்துடைய மக்களே என்று அழைத்து, எப்படி உங்களுடைய தாய் தகப்பன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு வழிபட்டு பலியாகி நிர்வாணமாக ஆனார்களோ, அதே மாதிரி துனியாவிலையும் அவனுடைய சூழ்ச்சிக்கு ஆதத்துடைய மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் பலியாகிடக்கூடாது என்று அல்லாஹ் இங்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் யா யுஹன்னாஸ் என்று மனிதர்களே என்கிற அழைப்பும் இல்லாமல், யா யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற அழைப்பும் இல்லாமல், ஆதத்துடைய பிள்ளைகளே மக்களே, சொர்க்கத்தில் உங்க வாப்பா அம்மாவுக்கு நடந்தது சூழ்ச்சியின் மூலமாக மானம் வெளிப்பட்டுச்சு. இப்ப நீங்களும் அதே ஷைத்தானுக்கு பலியாகி அவமானமாக நடந்து கொள்ளாதீர்கள். என்ன செய்யணும்? ஜீனத் புது ஜீனத்துக்கும், உங்களுக்கான அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இந்த குல்லி மஸ்ஜித் ஒவ்வொரு பள்ளியிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இது மக்காவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்கள் காபாவை வலம் சுத்திட்டு இருந்தாங்க, தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களும் கூட ஹஜ் என்கிற கான்செப்ட் இருந்துச்சு அவர்களுக்கும். ஆனால் இஸ்லாம் இப்பொழுது சொல்லி தந்திருக்கக்கூடிய முறையின் அடிப்படையில் இல்லை, ஏதோ ஒரு மெத்தேடில் ஹஜ்ஜுங்கிற பேரில் வழிபாடுங்கிற பேரில் என்னென்னமெல்லாமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? காபாவை நிர்வாணமாக வலம் சுற்றுவது. காபாவை ஆடையே இல்லாமல், ஆண்களும் பெண்களும் ஆடையே இல்லாமல் காபாவை என்ன செய்வாங்க? தவாப் செய்வாங்க. நிர்வாணம் என்பது அவர்களுடைய வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கு பல காரணங்களையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிர்வாணமாக வழிபாடு செய்யறதுங்கிறது அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட சில மனித சமுதாயத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் கூட இருக்கு. நிர்வாணமான பூஜை செய்வது, சாமியை நிர்வாணமாக வழிபடுவது என்று சில கிராமங்களில் நடு இரவில் ஆண்களையே வரவிடாம வெறும் பெண்கள் மட்டும் நிர்வாணமாக சாமியை சுற்றி வரக்கூடிய சடங்குகள் இன்றைக்கும் சில மத பிரிவுகளில் இருக்கு. தமிழ்நாட்டிலே இருக்கு, சில கிராமங்கள் இருக்கு. புத்த மதத்தினுடைய கான்செப்ட் பார்த்தா நிர்வாணம் தான். அதாவது என்ன கருத்து என்று சொன்னால், கடவுளுக்கு முன்னாடி எந்த விதமான செயற்கையும் இருக்கக்கூடாது, இயல்பான முறையில் இருக்கணுமா. மனுஷன் பிறக்கும்போது நிர்வாணமாகத்தான் பிறந்து வந்தான், அதுதான் அவனுடைய இயல்பு. ட்ரெஸ் போட்டுட்டு அவன் தான் பிறக்கும்போது இல்லையே, பிறக்கும்போது நிர்வாணமாகத்தானே வந்தான், இயல்பாகத்தானே வந்தான், அதுதான் அவனுடைய ஒரிஜினாலிட்டி. கடவுளுக்கு முன்னாடியும் எந்த விதமான செயற்கையும் உலகத்தினுடைய ஆடைகளோ அலங்காரமோ இல்லாமல் நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஆசைகளை துறப்பது என்று புத்த மதம் சொல்லும். இந்த கான்செப்ட் அன்னைக்கு குறைஷி குஃபார்களிடத்தில் இருந்துச்சு, முஷ்ரிக்கீன்கள்கிட்ட இருந்துச்சு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழக்கம் எவ்வளவு காலம் வரைக்கும் நீடிச்சதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9வது வருஷம் வரைக்கும் கூட நீடிச்சிருந்துச்சு. ட்ரெஸ் போட்டுட்டு தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க? நிர்வாணமாகவும் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 9வது வருஷத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தடை செய்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பு பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கென்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத் ட்ரெஸ்ஸு, அதை இபாதத்துங்கிற பேரில், வழிபாடுங்கிற பேரில், கடவுளுக்கு தன்னைத்தானே அர்ப்பணம் செய்யறதுங்கிற பேரில் அலங்கோலமாக இருக்கக்கூடாது என்று சொல்ல வருவது தான் இந்த வசனத்துடைய கருத்து. அப்போ இந்த குல்லி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளிக்கும் நீங்கள் அலங்காரத்தோடு வர வேண்டும். அது காபாவில் மட்டும் இல்லை, அல்லாஹ்வை தரிசனம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் காபாவுக்கு மட்டும் போகிறதில்லை, ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போகிறீங்க. அப்படிலாம் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அலங்காரத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷங்களாக இருக்கக்கூடியவர்கள்
இந்த பூமியில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள், அழகுகள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள், ரசனையான உணர்வுகள், ரசனையான விருப்பங்கள், ரசனையான இன்பங்கள், அதே மாதிரி கன்சியூமரிசம் என்று சொல்லக்கூடிய நுகர்வியல் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. இந்த விருப்பங்கள், அந்த விருப்பங்களை அடைவதற்கான மீடியான ஊடகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் மனுஷனுக்காக வேண்டி படைச்சு வச்சிருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லாம் மனுஷனுக்கு தான். எதுவும் தவிர்க்கணும், அவாய்டு பண்ணணும்னு இங்கே சொல்லலை. எல்லாமே மனிதர்களுக்காகத்தான். ஆனால் மனுஷங்கள் இவற்றையெல்லாம் நியாயமான அளவிலும் நியாயமான வழியிலும் அனுபவிக்கணும். அது ஒன்று மட்டும்தான் அல்லாஹ் போடக்கூடிய நிபந்தனை. எல்லாத்தையும் அனுபவிக்கலாங்கிறதுக்காண்டி எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். கட்டுப்பாடு இல்லாத, வரம்பில்லாத அனுபவங்களாம் இல்லை. எதையும் அல்லாஹ் இயல்பான இருக்கக்கூடிய எந்த உணர்வுகளுக்கும் அல்லாஹ் தடை போடுறதில்லை. அந்த வகையில் உலகத்தை ரசிக்க வேண்டும், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நுகர வேண்டும். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் என்ன வரம்பு மீறக்கூடாது. அந்த இது இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில் தெளிவாக சொல்லப்படுது. இப்போது தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் மிகவும் சுத்தபத்தமாக அழகாக தங்களை அலங்கரித்து கொண்டு வர வேண்டும் என்று இந்த வசனத்தினுடைய பொதுவான கருத்து. இந்த கருத்தின் பின்னணியில் நாம் ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்க்கணும். என்ன விஷயம்? நாம் ஒர்க்கில் இருப்போம், அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வரக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ்ஸு எப்போவுமே இருக்கணும், ஒர்க்கர்களாக இருந்தால். இனி இரவு நேரத்தில் வீட்டில் நாம் பார்க்கணும், சுபு தொழுகைக்கு வரக்கூடிய சில பேர்களை பார்த்தா நைட் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அதோடய வருவாங்க. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, தொழுகை சஹீஹாவதற்கு கூடிவிடும், பாத்திலெல்லாம் ஆகாது. நைட் ட்ரெஸ் போட்டு தொழக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது, அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக 10 பேரோடு ஒன்றா சேருகிற பொழுது இயல்பான கண்ணியத்துக்கு குறைவு வர்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி வர்றோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். நாம் சாதாரணமாக ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறதா இருந்தால் கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. ஒரு கலெக்டரை சந்திக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கமிஷனரை சந்திக்க போகிறோம், அல்லது நம்முடைய உஸ்தாது ஒரு ஆளை சந்திக்க போகிறோம், அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவோமா? அல்லது நம்மளை மாதிரி இன்னொரு தொழில் செய்யக்கூடிய ஆளை சந்திக்க போகிறோம், அல்லது நமக்கு ஒரு தொழில் தரக்கூடியவரை சந்திக்க போகிறோம், ஒரு வியாபாரத்தை தரக்கூடியவரை சந்திக்க போகிறோம். எப்படி போகிறோம்? நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம், நீட்டாக இருக்கணும், நம்மளுடைய உடையும் பார்த்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான், நமக்கு ஒரு பிஸ்னஸ் தருவான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதி, தமிழில் ஒரு வழக்கு சொல்லு கூட இருக்குது. ஆனால் சக மனிதர்களாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் கொஞ்சம் பதவி நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களை சந்திக்க போகிறதுக்கு நீட்டாக டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிற மனித உணர்வு இருக்க, அத்தனை மனிதர்களையும் படைச்ச ரப்புக்கு முன்னாடி போகும் பொழுது தர்த்தியான ஆடைகள் போடக்கூடாது, அசுத்தமான அழுக்கடைந்த ஆடைகள், அவலட்சணமான ஆடைகள் அணியக்கூடாது. இன்றைக்கு அந்த அளவுகோல்கள்லாம் இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய மிஸ் ஆகிருக்கு. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது கண்ணியமே இல்லாத ஆடைகளோடு வரக்கூடியவர் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் கலர் வங்கி உடுத்துட்டு தூங்குவாங்க, அல்லது ஒரு கீழாடை ஒன்று இருக்குமா இல்லையா, ட்ராக் சூட்டுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நைட்டு போட்டு தூங்குற ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் எல்லாம் போடாமல் பள்ளிக்கு வருகிற கண்ணியமான ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுருக்கணும். அப்போ தொழுகை இடங்களில் வீட்டிலிருந்து வருகிற பொழுது, தொழில் இடங்கள்லேருந்து பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு நல்ல ட்ரெஸ் அதுக்காக இருக்கணும். வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாது. அதை யாரும் செய்ய மாட்டாங்க. சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் குழப்பம் இல்லை, கிளியராக இருக்கிறாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு விஷயத்தில், ட்ரெஸ்ஸினுடைய தோற்றங்கள், அதனுடைய தையல் முறைகள், அதையும் கவனிக்கணும். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நாகரீகம் என்கிற பேரில், ட்ரெண்டுங்கிற பேரில், ஃபேஷனுங்கிற பேரில் குண்டக்கா மண்டக்கா ட்ரெஸ் ஆகி போயிருக்கு. குண்டக்கா மண்டக்கா ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் கொஞ்சம் வெளிப்படையாக நான் சொல்லணும். லோ ஹிப் பேண்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க இன்றைய இளைஞர்கள். இடுப்புக்கு நல்ல கீழே தான் இருக்கு. அந்த லோ ஹிப் பேண்ட் என்பது உலகத்துக்கு அறிமுகமானதே மிக மிக கீழ்த்தரமான ஆபாசமான ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
இராணுவ வீரர்கள் மாசக்கணக்காக வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். ஏன், வருடக்கணக்காக கூட இராணுவ வீரர்கள் வீட்டுக்கு வர முடியாது. அவர்களுடைய உடல் இச்சையை தணித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை. மனைவிக்கு போக முடியாது, மனைவி கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு மத்தியில் ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் இடையில் தகாத உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஓரின சேர்க்கை என்கிற தீய பழக்கம் அவங்களுக்கு மத்தியில் வரும். அதன் அடிப்படையில் யார் இந்த ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆபாசமான உறவுக்கு தயாராக இருக்கிறானோ அவன் தன்னுடைய பேண்டை இடுப்புக்கு கீழே இறக்கி விட்டுருவான். கொஞ்சமாக லோஹிப்பு போட்டுட்டு சுற்றுவான். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, நான் வந்து ஹோமோசெக்ஸ்க்கு தயாரு, நீ என்ன அணுகலாம். இதுதான் லோஹிப்பு பேண்டு உருவானது பின்னணி. இது யாருக்காவது தெரியுமா? இந்த லோஹிப்பு பேண்டு எந்த பின்னணியில் வந்துச்சுங்கிறது தெரியுமா? அது தெரியாது. ஆனால் லோஹிப்பு பேண்டு போடுறது ஆம்பளைகளை பொறுத்த வரைக்கும் என்னவா, ஃபேஷனா, ட்ரெண்டா, நாகரிகமா. இந்த நாகரிகம், ட்ரெண்டு, ஃபேஷனுங்கிற பேரில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகின்ற பொழுது ருக்கு சுஜூது போகும்போது பின்பக்கம் தெளிவாக ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? பல பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். அவர்களுடைய தொழுகையும் பசாத், அடுத்தவங்க தொழுகையும் பசாதாகிறதுக்கு கவனம் சரியுதா இல்லையா? தப்பான எண்ணம் வராது. பள்ளிவாசலுக்குள்ள அதை பார்க்கும் பொழுது யாருக்கும் தப்பான எண்ணம் வராது. ஆனால் கவனம் சிதறுகிறது. பின்னால் நின்று தொடக்கூடியவர் முன்னால் நின்று தொடக்கூடியவருடைய பின்பக்கத்தை வெளிப்படையாக பட்டக்ஸினுடைய கிளீவேஜ் தெரிகிற அளவுக்கு ஓப்பன் வேர்டில் சொல்வதாக இருந்தால் இது தொழுகை பாத்திலாகிறது. மினிமம் அவுரத் சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுவதாக இருந்தால் எவ்வளவு நெருக்கடியான ஆடைய ட்ரெஸ்ஸே கிடைக்காவிட்டால் கூட ஒரு காட்டு பகுதியில் போய் சிக்கிட்டார், அந்த ஆள் நேரத்துக்கு தொழுகணும். அந்த ஆளுக்கு சரியான ஃபுல் ட்ரெஸ்ஸே இல்லை என்றாலும் கூட மிக குறைந்தபட்சம் மறைக்க வேண்டிய பகுதிகள் என்று ஃபிக்ஹில வந்து வரையறை செய்திருக்கிறாங்க. அப்ப ஆண்களுடைய அவுரத்து மறைவிடம் எது என்று கேட்டால் மாபைன சுர்ரத்தி வர்ருக்குபத்து, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் ஆண்களுக்கான அவுரத். தொடையும் அவுரத்து தான். மறைவான உறுப்பு மட்டுமல்ல அவுரத், அந்தரங்கமான உறுப்பு மட்டுமல்ல அவுரத். தொடை பகுதி தெரியும்படியாக உட்கார்ந்திருந்தாலும் கூட அதுவும் அவுரத்து வெளிப்பட்டதுதான். ஒரு தடவை பள்ளிவாசலிலே ஒரு சஹாபியினுடைய தொடை தெரிய ஒருவர் அமர்ந்திருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எச்சரிக்கை செய்து தொடை பகுதியும் அவுரத்து தான், ஆடையை முட்டுக்காலுக்கு கீழாக இழுத்து விட்டுட்டு உட்காருங்க என்று சொன்ன வரலாறு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபிக்ஹிலே மினிமம் ஆண்களுக்கான அவுரத் என்பது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அவுரத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு குறைவாக இருந்தால் தொழுகை கூடாது. அப்ப அந்த அளவுக்கு மட்டும் போட்டு தொழுகலாமா என்று கேட்டால் பள்ளிவாசல் அந்த அளவுக்கு போட்டு தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. அவன் அன்அக்செப்டடா எதிர்பாராத விதமா எங்கேயாவது போய் சிக்கிட்டான், துணியே கிடைக்காத இடத்துல. அப்ப குறைஞ்சபட்சம் அவனுக்கு மினிமம் இந்த அளவுக்காவது ஆடை இருக்கணும். அதுக்கு கீழே ஆடை இருந்தானாக்கா தொழக கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மினிமம் ஸ்கேல் தான் அது. அந்த மினிமம் ஸ்கேல் என்பது ஜனரஞ்சகமாக மக்கள் மத்தியில் தொழுகிற பொழுது அணியக்கூடாது. அதன் அடிப்படையில் பின்னாடி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அந்த ஹதீஸ் வந்து பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அவருடைய ஆடை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது ஃபிக்ஹினுடைய குறைந்தபட்ச அளவு தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் என்று சொல்லுகிற பொழுது ஒருவருடைய பின்பகுதி வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை எப்படி ஜாயிஸ் ஆகும்? மற்றவர்களுக்கு தொழுகை கவனச்சிதறல் ஏற்படும். இவரும் தொழுகலை, மற்றவங்களையும் தொழுக விடலை. பல பள்ளிவாசல்களில் இந்த புகார்கள் வருகிறது. ஏசான் பள்ளிவாசல் கூட அப்படி ஒரு புகார் வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணி சொல்லணும், இது சரியில்லை, தொழுகைக்கு வருவது இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் என்று சொன்னால் அந்த அலங்காரம் என்பது பவுடர் பூசிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரணுங்கிறது அல்ல. சுத்தமாக இருக்க வேண்டும் முதல் விஷயம், கண்ணியமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம், ஆபாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் மூணாவது விஷயம். இதெல்லாம் தான் ஜீனத் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம். அலங்காரம் என்று சொன்னால் அது நாகரீகங்கிற பெயர்ல அநாகரீகமாக நடந்து கொள்வது அல்ல.
அப்ப வீட்டில் தொழுகும் பொழுது தோலை தொடர்ந்து போட்டுட்டு தொழுகலாமா, பனியனோட தொழுகலாமா? வீட்டில் தொழுகிற சுண்ணத்தெல்லாம் வீட்டில் தொழுக வேண்டி இருக்குது, அல்லது சில நேரங்களில் பரவாயில்ல கூட வீட்டில் தொழ வேண்டி வருது. அப்ப தொழுகும் போது வீடு தானே, பள்ளிவாசல் இல்லை அல்லவா? அதனால தான் மொழிபெயர்ப்பில் இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் என்று மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். அது பள்ளிவாசல் மட்டுமல்ல, தொழுகைக்காக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆடை அலங்காரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்மளை படைச்ச ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோம், கண்ணியம் இருக்க வேண்டும். படைச்ச ரப்புக்கு முன்னாடி ஒழுங்காக இருக்க வேண்டும். இதன் பின்னணியில உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து உங்கள் பெற்றோர்களை இந்த ஆபாசத்தின் மூலமாகத்தான் வழிகெடுத்தான். வழிகெடுப்பதற்கு ஆபாசம் தான், வெட்க உணர்வின் மீது தாக்குதல் தொடுக்கிறது தான் ஷைத்தானுடைய முதல் வேலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஆதத்தினுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய நீங்களும் ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து அலங்காரத்தை விட்டு விடாதீர்கள், ஆபாசத்தை கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் ஆடை உடுத்து அழகாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆடையை இறக்கி தந்திருக்கிறான். நிர்வாணத்தை ஒரு வழிபாட்டு முறையாகவோ புண்ணிய செயலாகவோ அல்லாஹ் நிர்ணயம் செய்யல. அதனால வழிபாடு நேரங்களிலும் வழிபாடு செய்யக்கூடிய இடங்களிலும் எல்லாம் அழகாக ஆடைகள் உடுத்தவாறு தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் ஆஜராக வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஆலயங்கள் ஏற்படுத்தக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இபாதத்து செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆடைகள் அணியாமலும் இபாதத்து செய்யக்கூடாது. வசனம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அப்போ ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அல்லது ஒவ்வொரு தொழுகையிலும் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது வருடத்தில் ஹஜ் சந்தர்ப்பத்தின் பொழுது காபாவை நிர்வாணமாக சுற்றி வருவதை நிரந்தரமாக தடை செய்து விட்டதாக அறிவிச்சாங்க. வழிபாடுகள் சமயத்தில் ஆடைகள் அணிந்தாக வேண்டும் என்ற கட்டளையை தாண்டி மற்ற நேரங்களிலும் நீங்கள் கண்ணியமாகத்தான் இருக்கணும். பள்ளிவாசல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் வெளியில் இருக்கணும். வெளியில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் தான் பள்ளிவாசல்ல தரப்படுது. தொழுகையும் அந்த பயிற்சி தான். நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை சொல்லணும். தொழுகையெல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத். சரி, அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்து தான், சந்தேகம் இல்லை. இந்த இபாதத்தினால அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போமா? நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்கிற பொழுது அல்லாஹ் பலசாலி ஆகிறான், சக்தி அதிகமாகுது. யாருமே அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யலான்னு வச்சுங்க, அல்லாஹ் நோயாளி ஆயிடுவான் அல்லது நோஞ்சான் ஆயிடுவான். அதற்காக வேண்டி நம்மளையெல்லாம் தொழுக சொன்னானா? அதற்காக வேண்டி நம்மளையெல்லாம் பள்ளிவாசலுக்கு வர சொன்னானா? நம்முடைய தொழுகைகள் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்ன? ஒன்னே ஒண்ணுதான், அவனுடைய அடிமைத்தனம் வெளிப்படுத்தப்படுது. அல்லாஹ்வுடைய அந்த ஆதிபத்தியம் மேலோங்குகிறது. தௌஹீத் என்று சொல்லக்கூடிய வஹதானியத், ஏகத்துவம் மேலோங்குகிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது தான், சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா, தொழுகைங்கிற பேர்ல நாம என்னெல்லாம் செய்யறோமோ இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்குத்தான் அதன் மூலமான பிரயோஜனம். ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் இங்கே வெளி உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் தான் ஒவ்வொரு செயலிலும். பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைஞ்சதிலிருந்து பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை இபாதத் என்கிற பேரில் நாம் செய்கிறோமோ அதெல்லாம் வெளி உலகத்தில் பள்ளிவாசலை தாண்டியும் நம்மிடத்தில் வர வேண்டிய ஒழுக்க முறைகளுக்கான பயிற்சிகள். உதாரணமாக நீங்கள கேள்விப்பட்டிருக்கீங்க, தொழுகை சமயத்தில் சவ்வு சுஃபூஃபக்கும் ரஹ்மக்குமுல்லாஹ், உங்களுடைய சஃப்புகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. பெரும்பாலும் ஜும்மா தொழுகைகளில் சொல்லப்படும். பக்துகள் தொழுகையில் சில பள்ளிவாசலில் சொல்லுவாங்க, சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய வரிசைகளை சீர்படுத்திக்கிறீங்க. எதுக்கு? கொஞ்சம் முன்ன பின்ன நின்னானாக்கா என்ன குடிமுடிவு போயிடும், என்ன குறைஞ்சி போயிடும்? ஒன்றும் இல்லை. வெளியில நாம எல்லா விஷயத்திலும் சீராக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி இங்கே சீராக இருக்கக்கூடிய பயிற்சி தரப்படுகிறது. ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்வோம்? சஃபல் நிற்கும் போது கொஞ்சம் சஃபல் கால் குதிகால் பின்னாடி வந்துட்டா கூட முதுகில் குத்துவோம். குத்துமா இல்லையா? குதிங்காலே வெளியே வந்திருக்கு, தள்ளி நில்லுங்க. குறிப்பாக ஜனாசா தொழுகையில் நிற்கும் போது, ஜனாசா தொழுகையில் நிற்கும் போது சஃபுகள் சீராக இருக்கிறதுல ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம். இல்லை எதுக்கு? வெளியில் சீராக இருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல்கள் வரும்போது செருப்பு எங்கே போடுவோம்?
உள்ளே வரும்போதே ஒரு செருப்பு அங்கே ஒரு செருப்பு இங்கே, காலிலிருந்து உதறிட்டு தான் வருது. இப்போ கூட நீங்கள் வெளியே போய் பாருங்கள், செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாண்டில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான பேர், மிச்சமெல்லாம் இங்கே தான். ஆனால் வெளியே சீராக நடந்து கொள்வதற்காகத்தான் பள்ளிவாசல்ல அதே மாதிரி வண்டி வாகனங்களை நிறுத்தும் பொழுது எப்படி நிறுத்துறோம்? அதுவும் குண்டக்க மண்டக்கா தான், ஒழுங்காக நிறுத்தவே மாட்டோம். அங்கே ஒழுங்காக நிறுத்துறதுக்கு தான் தொழுகையில் இங்கே சீராக நின்று பயிற்சி கொடுக்கப்படுகிறது. எல்லா விஷயம் நான் உதாரணத்துக்கு தான் இந்த சப்பம் மட்டும் சொன்னேன். இமாம் நிற்கிற பொழுது அவர் ஏதேனும் மறந்து விட்டால் பின்னாடி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது, கை தட்டக்கூடாது. பெண்களுக்கு அப்படி அனுமதி இருக்கு. பெண்கள் பின்னாடி தொழுதா இமாம் தப்பா ஓதிட்டாரு, தப்பா செயல்படுறாரு, ஏதோ ஒரு செயலை மறந்துட்டாருன்னா கை தட்டி பெண்களை உணர்த்தலாம். ஆண்கள் என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். எதற்காக? அவருடைய தவறை கூட நேரடியாக சுட்டி காட்டக்கூடாது. நாமெல்லாம் மறதியாளர்கள். யாரது மட்டும்தான் மறதி இல்லாதவன்? அல்லாஹ் மட்டும்தான் மறதி போன்ற மனித பலவீனங்களை விட்டு தூய்மையானவன். அப்படி அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக நாம் எல்லாம் குறைபாடு உடையவர்கள் தான். இமாம் அவர்களே ஒரு சின்ன குறைபாடு வந்திருக்குது கவனிச்சுக்குங்கன்னு இன்டைரக்டா உணர்த்துறது தான் சுப்ஹானல்லாஹ் சொல்றது. இது எதுக்காக வேண்டிய நடைமுறையில் யார்கிட்ட குத்தம் குறைகள் சொல்லுகிற பொழுதும் நேரடியாக கடிச்சு துப்புன மாதிரி சொல்லக்கூடாது, நாசுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான். நாசுக்காக இமாமுடைய குறைபாட்டை திருத்துவதற்காக வேண்டித்தான் சுப்ஹானல்லாஹ் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு மனித பண்பாடு கட்டுத்தரப்படுகிறது. அதே மாதிரி தான் ஒரு கால் இமாமுக்கு திடீர்னு ஒதுவு போயிடுச்சு, என்ன செய்வாங்க? அல்லது தொழுகையில் இடையில நிற்கிறவருக்கு ஒருத்தர் ஒதுவு போயிடுச்சு, என்ன செய்யணும்? தொழுகை முடிகிற வரைக்கும் அப்படியே நிற்கவா? உட்கார வேண்டியதா? இல்லை, உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா நீங்க சஃப்ல என்ன எடுத்துக்க கேப் பண்ணிட்டீங்க. சஃப்ல என்ன ஆகணும்? கேப் ஆயிடுச்சு. சஃப்ல கேப் இருக்கக்கூடாதுன்னு ஹதீஸ் ஆர்டர். என்ன பண்ணணும்? பின்னாடி நிற்கிற ஆளை பிடிச்சி நம்ம இடத்துல நிறுத்தி வச்சு நாம பின்னாடி போகணும். அடுத்த சஃப்ல இருக்க ஆளை தூக்கி முன்னாடி, அப்ப தொழுகை பிரசாதம் ஆகாதா? ஆகாது. அதுதான் முறை. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளை முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே பேக்குக்கு போயிட்டு நம்ம போய் உதவி செய்து வந்து பின்னாடி ஜாயிண்ட் ஆகிக்கணும். இமாமும் அப்படித்தான். உதவி போயிடுச்சுனாக்கா பின்னாடி நிற்கக்கூடியவரை இமாமத்து பண்ண வச்சுட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணிட்டு இவர் ரிலீஸ் ஆகிடலாம். எதற்காக தெரியுமா? ஒரு பொறுப்பை நாம் வகிக்கிறோம், அந்த பொறுப்பிலே நமக்கான தகுதி இல்லாமல் போய்விடுவதை நாமே உணர்கிற பொழுது நாமளே என்ன செஞ்சிடணும்? பதவி விட்டு விலகிடணும். ஆனால் இங்கே விளக்கினாலும் பதவி விட்டு விலகிறதுக்கு ஆளுக்காக இருக்காது. அது பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவ்வளவு சீக்கிரம் பதவியில் இருந்தாலும் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இங்கே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பண்பாடு வழிமுறை என்னன்னு சொன்னால் தொழுகையின் மூலமாகத்தான். தொழுகையில் எப்படி ஒருவருக்கு தனக்கு தொழுவதற்கான தகுதி இல்லை என்பதை தானே புரிந்து கொள்கிற பொழுது அந்த இடத்தை விட்டு அடுத்தவர்களுக்கு இடத்தை விட்டுட்டு தான் ரிலீஸ் ஆகிறார்களோ, அதே மாதிரி சொசைட்டியிலையும் ஏதேனும் ஒரு பொறுப்பை வகிக்கிற பொழுது அதற்கான தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் என்பதை நாமே உணர்கிற பொழுது வாலண்டியராக நாம என்ன செஞ்சிடணும்? அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு நம்ம விலகிடணுங்கிற பயிற்சிக்காக வேண்டித்தான். இப்படி தொழுகையில எல்லா அம்சங்களிலும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் புரிந்து கொண்டு தொடரணும். அப்போ அதே மாதிரி தான் பள்ளி வாசலுக்குள்ள ட்ரெஸ் கோடு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அப்படித்தான் வெளியில் இருக்கணும். ஆனால் நம்முடைய பெண்களுடைய தொழுகை முறை பார்த்தீங்கன்னா தொழுகை குப்பாயின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் அதிகமாக இருக்கும். இங்கேயும் பெண்கள் தொழுகும் போது தொழுகை குப்பாயினும் விற்பாங்க. பர்தா கடையெல்லாம் தொழுகை குப்பாங்க. அது எப்படி இருக்கும்? அந்த தொழுகை குப்பாயம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக இருக்கும். எதற்காக? அல்லாவுக்கு முன்னாடி தான் அப்படி. கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அல்லாவுக்கு முன்னாடி என்ன பயிற்சி எடுத்துக்கொள்கிறோமோ அதைத்தான் வெளியிலேயும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உள்ள ஒன்று வெளியே ஒன்று, நடைமுறை வித்தியாசப்படுகிறது. அப்போ ஒரு பள்ளி வாசலுக்குள் ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறதோ அதே மாதிரி தான் வெளியிலும் இருந்தாக வேண்டும் என்கிற பாடத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் நீங்க நல்லா அனுபவிங்க. நல்ல ட்ரெஸ் போடுங்க, தப்பே கிடையாது. அழகான ட்ரெஸ் போடுங்க. ஆனால் அது வரம்பு மீறலாக இருக்கக்கூடாது, வீண் விரயமாக இருக்கக்கூடாது.
ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இப்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த தரிசை நிறுத்தலாம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற முக்கியமான வாழ்க்கை பாடம் இது. அதனால தான் இது சொல்லப்படுகிறது. இப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிவுக்கு வரலாம். நாமெல்லாம் கணுக்காலுக்கு கீழே ட்ரெஸ்ஸு இறங்குச்சுன்னு வச்சுருங்க, பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்வோம்? உள்ள நுழையும் போது மடக்கி விடணும், வெளியே போகும்போது இது என்ன புரியல. அல்லாஹ்வுக்கு முன்னாடி மட்டும்தான் மடிச்சு விடணும் கணுக்காலுக்கு கீழே. ஆனால் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதற்கான ஹதீசிய பின்புலத்தை யோசித்து பார்க்கணும். யார் கணுக்காலுக்கு கீழ் ஆடையை இறக்கி விட்டு கொண்டு அகம்பாவமாக செல்கிறானோ அவன் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். அப்போ நரகவாசியுடைய அடையாளம், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால என்ன செய்யணும்? நல்ல சங்கங்க. இந்த ஹதீஸை நம்ம தொழுகையில் ஃபாலோ பண்றோம். உண்மையில் இது ட்ரெஸ் கோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸா என்று கேட்டால் இல்லை. ட்ரெஸ் கோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இல்லை. அந்த ஹதீஸ் ஆணவம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எவன் அகங்காரத்தோடு ஆடையை கணுக்காலுக்கு கீழ் இழுத்து செல்கிறானோ, அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அகங்காரத்தினுடைய ஆடம்பரத்தினுடைய அளவு தான் என்னது கணுக்காலுக்கு போடுறது. பழைய காலத்தில் ராஜாக்கள் ராணிகளை எப்படி ட்ரெஸ் போடுவாங்கன்னா கீழே உரசிக்கிட்டே ஒரு ட்ரெஸ்ஸு, அதை தூக்கிட்டு 2 பேர் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வருவான். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி ட்ரெஸ் போடுறான்? கணுக்காலுக்கு கீழே உரசிட்டு வந்தா தான் ரெஸ்பெக்ட். கணுக்காலுக்கு மேலே ஏற்றிட்டு இருந்தானாக்கா கர்நாடிக் பழைய அப்படி தழைய வேட்டி கட்டிட்டு வரணும். இது அகம்பாகத்தின் அடையாளம். இதை தடுப்பதுதான் அந்த ஹதீஸுடைய நோக்கமே ஒழிய அது ட்ரெஸ் சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், நான் என்னதான் இடுப்பு வேட்டி இழுத்து கட்டினாலும் அது பாட்டு இறங்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது? அது குற்றம் இல்லை, அது உங்களுடைய குற்றம் இல்லை. அப்ப கணுக்காலுக்கு கீழே இறங்குறதுங்கிறது ட்ரெஸ் சம்பந்தப்பட்டது அல்ல, அதே நேரத்தில் அது ஆணவம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஒரு உண்மையில் நடந்த சம்பவம். பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு இளைஞர் ஒரு நான் முஸ்லிமுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அவர் கேட்டுட்டு இருக்காரு, இஸ்லாத்தை பற்றி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியும், சொல்லி கொடுங்க. இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப பள்ளிவாசலுக்குள்ள இருந்து இன்னொரு பெரியவர் வெளியே வந்தார். அந்த இளைஞர்கிட்ட கேட்டார், என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? இல்லை, அவர் நான் முஸ்லிம் சகோதரர், மாற்று மத சகோதரரே, அவர் இஸ்லாத்தை கேட்கறதுக்காண்டி என்கிட்ட வந்தாரு, நான் அவருக்கு தாவா செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வயசானவர் சொன்னார், யாரு? நீயே தாவா செய்கிற, நீ எல்லாம் தாவா செஞ்சு அவனெல்லாம் இஸ்லாத்துக்கு வரவா? முதல்ல உன்னுடைய பேண்டை பாரு, எங்க இருக்குது? கணுக்காலுக்கு கீழே இருக்கு. ஒரு சின்ன சுண்ணத்து, அதை கூட உன்னால ஃபாலோ பண்ண முடியல, நீ எல்லாம் இஸ்லாத்தை சொல்லி அவன்லாம் இஸ்லாத்துக்கு வந்து நல்லா வாழ்ந்த போ அப்படின்னு சொன்னார். இதை கேட்டோன்னா அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர், என்னப்பா உங்களுக்குள்ள இவ்வளவு சண்டையா, நான் இஸ்லாத்தை அப்புறமேல் தெரிஞ்சுக்கிறேன்னு போயிட்டார். இப்போ ஆணவத்தோடு நடந்து கொண்டது யார்? அந்த இளைஞரா, இந்த முதியவரா? முதியவர். அப்ப ஹதீஸ் என்ன சொல்லுது? ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது, அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஹதீஸ் சொல்ல வந்த கருத்து அது. ஆனா அதே நேரத்தில் ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றி விட்டுட்டு ஆணவத்தோட நடந்தா அது எப்படி ஹதீஸ் ஃபாலோ பண்ண மாதிரி ஆகும்? அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மனசுக்குள்ள ஆணவமெல்லாம் இல்லை, இடுப்புல வேட்டி நிற்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? அது தப்பில்லை அபூபக்கர் அவர்களே, நான் அதை சொல்லலை, ட்ரெஸ் கீழே இறங்குறத பத்தி சொல்லலை, ஆணவத்தை பத்தி தான் சொல்றேன் மாதிரி ஹதீஸ்லயே விளக்கம் வருகிற பொழுது நாம என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது மட்டும் ஏற்றி விடுவோம், அல்லது யாராவது பேண்டை இறக்கி விட்டுருந்தா மேலே ஏற்றி கட்டு ஆர்டரும் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்பு அதன் மூலமாக நம்மிடத்தில் வரணுமோ அது கேள்விக்குரியாது. அப்போ பள்ளிவாசலுக்குள் நடக்கிற நடைமுறை வெளி உலகத்திற்கான பயிற்சி, வாழ்க்கையினுடைய பாடங்கள் அதெல்லாம். அப்படி பார்க்கிற பொழுது பள்ளிவாசலுக்குள் ஒவ்வொரு செயலும் இருக்கும். இந்த ஆடை கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதன் தொடர்ச்சியாக சில ஹதீஸ்களின் பின்னணியில் பார்க்கலாம். நம்முடைய வழிபாட்டுக்கு ஆடை மிக முக்கியம்.
அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்குண்டான ஆடையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில மேல் விளக்கங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே பள்ளிவாசலுக்கும் வெளியிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை, அது ஆடை முதல் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் வரை அத்துணையிலும் வாழ்க்கை பாடத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.